ஆஸ்தான கொத்தடிமை கூச்சமே இல்லாமல் அடி வாங்கினாலும் வாண்டடாக வண்டியில் ஏறுவதே ஓட்டோனியின் வேலையாக போச்சு. அமைச்சர் ரகுபதியை கிழித்தெறிந்த இபிஎஸ். சட்டமன்றத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்வதாக அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பதிலடியாக அதிமுக தரப்பில் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள கருத்தில், சட்டமன்றத்தில் முதல்வர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெளிநடப்பு செய்துவிட்டு ஓபன் சேலஞ்ச் பேசுவது தேவையா என கேள்வி எழுப்பினார். மேலும் 2015 சென்னை வெள்ள நிவாரணப் பொருட்களில் ஸ்டிக்கர் ஒட்டிய விவகாரம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, தர்மபுரி கலவரம், ஜல்லிக்கட்டு போராட்டம் உள்பட சம்பவங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தவை என அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அதிமுக எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் ரகுபதியின் விமர்சனங்களை கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த பதிவில் முதல்வர் ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்து ரகுபதி முதல்வரின் கருத்துக்களை மீண்டும் கூறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, கிளாம்பாக்கம் மற்றும் சேலம் பேருந்து நிலையங்கள் உட்பட திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டவை என்றும் அவற்றில் திமுக பெயரொட்டுவதாகவும் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அதேபோல இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டங்களுக்கு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததே காரணம் எனவும் அதிமுக பதிவு செய்துள்ளது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், லேப்டாப் வழங்கும் வாக்குறுதி உள்ளிட்டவை இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதம் செய்ய முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரமில்லை என கூறியதாகவும் அதையும் அதிமுக விமர்சித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக திமுக, அதிமுக இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ளது.